ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் மாதிரி மேகியை செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன். இதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியில் மேகியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா பாயில் பண்ணுங்கள். ஓரளவுக்கு மேகி வந்ததுக்கப்புறம் இதை வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி அலசி வச்சுக்கோங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் காய்கறி சேர்க்குறீங்க விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ், கேப்சிகம் அண்ட் பன்னீர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளியில் பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே போதுமானது. இப்போ நம்ம ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்து இது கூட நான் ஒரு பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம 2 மேகி சேர்த்தனால அதில் ஒரு பேக்கெட் ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது கூட கரம் மசாலா அண்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீரை நீங்கள் க்யூப்ஸாக போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் 1-2 கட் பண்ணி மசிச்ச மாதிரி போட்டிங்கன்னா மேகி கூட நல்லா இது மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா அதை வதக்க போகிறேன். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது மசாலா ரெடி ஆயிரும். மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மேகியை சேர்த்துக்க போகிறோம். மேகியை சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம மீதம் இருக்க ஒரே ஒரு பேக்கெட் மசாலா இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு பெரட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வழக்கமாக செய்கிற மேகியை விட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது காரமும் அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.